வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழத்திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. இன்றைக்கி தேதி 7 புதன்கிழமை. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்ததுங்க. 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது 3986 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. 7ஆம் தேதி ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட்டு 3986 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 7000 டிக்கெட் அவைலபிள் இருந்தது காலைல 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது. இன்றைக்கி அவ்வளோ இல்லை, 3986. கிட்டத்தட்ட ஒரு 4000 டிக்கெட்டு இப்போ காலையில் அவைலபிள் இருக்குது. நைட்டு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற சீனிவாசம், அலிப்பேர் நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு முதல் நாள் ஒரு 12,000 டிக்கெட்டும், அடுத்த நாள் காலையில் ஒரு 12,000 டிக்கெட்டு அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறாங்க. இது கூட்டத்தை பொறுத்து மாறும். அதில் இன்றைக்கி உள்ள ஸ்லாட்லாம் முடிஞ்சு இப்போ நாளைக்குள்ள ஸ்லாட்டில் 4000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குங்க. திருமலையில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு டிடிடி நியூஸ்லேருந்து வந்திருக்கு பாருங்கள், டீட்டெயில்ஸ் வந்திருக்கு பாருங்கள். 5ஆம் தேதி அன்றைக்கி பாருங்கள் 63,000 பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ஸ்னு போட்டுருங்க பாருங்கள். வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ஸ் பெர்சன்ட் டேரக்ட் லைன், அதாவது கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே கிடையாதுங்க. டேரெக்டாக தான் லைனில் விட்றாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைக்கிற வேலையே கிடையாது. அப்ராக்சிமேட்டாக தரிசனம் டைம் வந்து சர்வ தரிசனம், அதாவது வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன் உள்ளவங்க காலையில் 7:45 மேலே வந்தாங்கன்னா 6 ஹவர்ஸில் சாமி பார்த்துட்டு வரலான்னு போட்டுருக்காங்க பாருங்கள். இது டேரக்ட் லைனுங்க, எதுவுமே கிடையாது, கூட்டமே இல்லை. அதாவது கம்பார்ட்மெண்ட்டில் உட்காரத்துக்கு ஆள் இல்லாத மாதிரி இருக்குது. டேரக்ட் லைனில் விட்றாங்க. அதுக்கு முதல் நாள் 4ஆம் தேதி பாருங்கள், அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அது ஒரு நாளைக்கு 75,000 பேர் சாமி பார்த்துருக்காங்க 4ஆம் தேதி அன்றைக்கி. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நோ வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ஸ்னு போட்டுருக்காங்க பாருங்கள். வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே கிடையாது. ப்ரெசென்ட் வந்து டேரக்ட் லைன். அப்ராக்சிமேட் தர்ஷன் டைம் வந்து 8 மணிக்கு மேலே வந்தால் 6 மணி நேரத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ 2 நாளுமே அப்படி தான் இருக்குது. 4ஆம் தேதி 5ஆம் தேதி 2 நாளுமே அப்படி தான் இருக்குது. 6ஆம் தேதி டீட்டெயில்ஸ் இன்னும் வரல. இது ஓரளவு கம்பார்ட்மெண்ட்லேயே ஆள் இல்லாமல் டேரெக்டாக விட்றதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பக்தர்களுக்கு வந்து நல்ல விஷயங்க. அது டேரெக்டாக போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு, மறுநாள் காலையில் உள்ள தான் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக போனீங்கன்னா 8 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே க்யூ லைனுக்கு போயிட்டீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளில வந்துடலாங்க. 4 மணி 5 மணிக்கெலாம் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். வேணுங்கிறவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி சாமி தரிசனம் பாருங்கள். இது திரும்ப காலைல 5:30 மணிக்கு எடுத்ததுங்க. அது 5:30 மணிக்கு எடுக்கும்போது ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அது 3986 இருந்தது, இப்போ 3964 தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18 டிக்கெட் 20 டிக்கெட் தான் அதில் காட்டுது. சரியான அப்டேட்ஸ் இல்லை அப்படி தான் சொல்லணும். இதில் 1 மணி நேரத்தில் இவ்வளோ கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னும் அப்டேட் அவங்க கொடுக்கல. இன்றைக்கி 5:30 மணிக்கு பார்க்கும்பொழுது 3964 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இணைய வடிவம் இருக்குது பாருங்கள், அதாவது வெப்சைட் இருக்குது பாருங்கள். அதே மாதிரியே இன்னொரு போலி வடிவம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அவங்க டிசைனை மாற்றிருக்காங்க நம்ம டிடிடியில். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க போலியாக இருக்கவங்க ஏற்கனவே இருக்கிற பழைய வெப்சைட் டிசைன் மாதிரியே ஒரு புதுசாக ஒரு போலி வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரியே அந்த டிடிடி வெப்சைட்டில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரியே வெப்சைட் அட்ரஸை கொஞ்சம் மாற்றிட்டு அதே மாதிரியே வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம போய் பணம் கட்டி ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லி டிடிடியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டிடிடியோட தேவஸ்தான இணைய முகவரி பாருங்கள், tirupati.ap.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து பதிவு பண்ண முடியுங்க. அதாவது புக்கிங் பண்ண முடியும். புக்கிங் போர்ட்டல் இதுதான். அவங்க போலியான இணைய முகவரி என்னன்னு பாருங்கள், tirupati.balaji-ap-gov.orgன்னு இருக்கு பாருங்கள். கரெக்டாக நம்ம தேவஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா tirupati.balaji.ap.gov.in அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டுக்கு பதில் ஐஃபன் கொடுத்துருக்காங்க. திருப்பதி பாலாஜி பதில் ஒரு ஐஃபனு, அப்புறம் ஏபிக்கு பக்கத்தில் ஒரு ஐஃபன், கடைசியில் .in கிடையாது, .orgன்னு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அந்த போலியான இது. இதில் போய் நீங்கள் இதே மாதிரி வெப்சைட் அப்படியே டிடிடி மாதிரியாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டிட்டோம்னா இதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இது வந்து டூப்ளிகேட். இதன் மூலமாக பணம் கட்டினோம்னா டிக்கெட் கிடைக்காது. சும்மா பில்லு மட்டும் வருமே தவிர வேறு எதுவுமே வராது. டிக்கெட்டும் கிடைக்காது, பணமும் போயிடுங்க. அதனால் அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து டிடிடியோட ஆப் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக டிக்கெட் எடுக்கிறது தாங்க சேஃப்டி. இதில் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டான வெப்சைட்டு டிடிடி அஃபிஷியல் வெப்சைட்னு போடுங்க. இதேமாதிரி வெப்சைட்டு காட்டும், tirupati.balaji.ap.gov.in அப்படின்னு காட்டும். அதில் போய் நீங்கள் பதிவு பண்ணால் கரெக்டாக டிக்கெட் எடுக்க முடியுங்க. வேறு வெப்சைட்லாம் டூப்ளிகேட் நிறையா இருக்குது. கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டுருங்க அப்பப்போ பணம் கட்டும்பொழுது. ap.gov.in அப்படிங்கிறது தாங்க வந்து புக்கிங் போர்ட்டல். அவங்களோட டேரெக்டாக நம்ம அஃபிஷியலில் போய் பார்த்தோம்னா இதுதான் வரும். இதுதான் புக்கிங் போர்ட்டல்னு வரும். எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ காலைல 5:30 மணிக்கு 3900 டிக்கெட் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்கிறதுனால ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நாளைக்கு காலையில் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.